மோசடி பேர்வழிகள் எல்லாம் மோடியை மோசடி என்று சொல்லக்கூடாது என்று திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கழுகுமலையில் கழுகாசலமூர்த்தி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த தமிழக பாஜக தலைவரும் தூத்துக்குடி மக்களவை தொகுதி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களிடம் பேசும்போது திமுக தலைவர் ஸ்டாலின் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் என எச்சரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அவர், என்ன சொன்னாலும் ஸ்டாலின் முதல்வராகவும் அவர் சிபாரிசு செய்யும் ராகுல் பிரதமராகவும் வர முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது தமிழக செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு உடனிருந்தார். கழுகுமலை நகரம் காலங்கரைப்பட்டி கல்லூரணி வானரமுட்டி பகுதியில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு மக்களிடம் வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், 2G வழக்கு கனிமொழி தலையில் மட்டுமல்ல மு.க. ஸ்டாலின் தலையிலும் தொங்குவதாக தெரிவித்தார். வழக்கு கனிமொழி தலையில மட்டுமல்ல, ஸ்டாலின் தலைக்கு மேலும் தொங்குகிறது. சாதிக் பாட்சாவின் மரணத்தை நாம் விசாரித்தால் ஸ்டாலின் எங்கே இருப்பார்னு நமக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் இன்று அம்மாவின் மரணத்தை இவர்கள் எல்லாம் விசாரணை செய்ய போகிறார்களாம். அம்மாவுக்கு இவர்களுக்கு என்ன சம்பந்தம், என்ன விசாரிக்கிறது? அதனால இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக கனிமொழி அவர்களுக்கு ஒன்றை நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த தொகுதிக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை. இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர் நீங்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.